சாணக்கியா மற்றும் முத்திரை நேயர்களுக்கு வணக்கம். நான் அசோக் சூர்யா. மீண்டும் அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. த டோர் படத்தோட விமர்சனம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டைரக்டட் பை ஜெயதேவ், டிஓபி கௌதம், எடிட்டட் பை அதுல் அண்ட் இதில் மியூசிக் பண்ணியிருக்கிறது வருண். இதில் நடிச்சிருக்கிறது பாவனா, கணேஷ் வெங்கட்ராம், ஜெயபிரகாஷ், ஸ்ரீரஞ்சனி, நந்தகுமார், சிந்தூரி, பிரியா வெங்கட் மற்றும் பலர். இந்த படம் வந்து என்ன, அதாவது த டோர், அதாவது டோர் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக ஒரு இங்கிலீஷில் வந்து வச்சுருக்காங்க. அந்த டோர், அந்த சிம்பிள் எல்லாம் பார்க்கும்போதே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஹாரரிஷாக இருக்குது. படமும் வந்து ஹாரர் தான். ஒரு பக்கம் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து வந்து அபகரிச்சிருவாங்க. பயங்கரமான பிளானிங்லாம் பண்ணி அபகரிச்சிருவாங்க. அதனால 2 கொலை பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த கொலையில் வரக்கூடிய 2 பேய். அந்த பேய் வந்து என்ன பண்ண போகுது, அந்த கொலைக்கு மறைமுகமாகவும் தெரிஞ்சும் தெரியாமலும் சம்மந்தப்பட்டவங்க யார் யார், அவங்க லைஃப் எப்படி எப்படிலாம் பாதிக்க போகுது, அதை வந்து ஒரு மாதிரி ஸ்க்ரீன் ப்ளேவாக பண்ணி கடைசியில் அவங்க ஹெல்ப்பை எடுத்து வந்து அந்த நடந்த அந்த கொடுமையை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருது. இதுதான் வந்து த டோர் டுவர்ட்ஸ் ஜஸ்டிஸ் அப்படின்னு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த படம் வந்து எங்க டிக் வாங்குது, எங்க டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம். டிக் வாங்குற இடம் வந்து தெளிவாக வந்து இந்த ஹாரர் வந்து இருக்கும்போது அந்த ஃபீல், அந்த ஃபியர், அந்த மியூசிக், அந்த ஆக்டிங் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும். முக்கியமாக வந்து ஸ்டேஜிங், அதாவது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஃப்ளோ கதை நகரும் போது அந்த நகர்ற கதையை வந்து ஒரு விறுவிறுப்பாகவும் பயத்தோடவும் எடுத்துகிட்டு போனோம். அதை வந்து கிட்டத்தட்ட வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ டிக் வாங்குற இடம் வந்து ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக டிக் வாங்கும். அதே மாதிரி இன்னொரு டிக் வாங்குற இடம் வந்து கண்டிப்பாக வந்து மியூசிக் நம்ம சொல்லி ஆகணும். ரொம்ப அழகாக வந்து ஃபியர் எங்கெங்கெல்லாம் ஏற்றணுமோ அங்கெல்லாம் அவங்க அழகாக ஏற்றிருக்காங்க. சவுண்ட் டிசைனிங்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அதே சமயத்தில் டிஓபி நிறைய வந்து கரண்ட் போகிற மாதிரி சீக்வன்ஸ், அந்த லைட் இல்லாமல் டார்க்கில் வெளியே இருக்கிற அவுட் சைடு அட்மாஸ்பியர் வெளிச்சத்துலேருந்து நடந்து வர மாதிரியான விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் டிக் வாங்க இடமா இருக்குது. அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஃப்ளோலேயே கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் அந்த ஃப்ளோலேயே வந்து கதையை வந்து என்கேஜிங்காக வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்க்ரீன் ப்ளேலையும் டிக் வாங்கும். டிக் வாங்காத இடம் ஏதாவது இருக்கா அப்படின்னா, ஃபியர் ஃபேக்டர் வந்து ஓகே, தேவையான அளவுக்கு இங்கேருந்து, அதாவது இந்த கதை இப்படி தான் போக போகுதுங்கிற இடத்துல அங்கங்கே ஃபியர் ஃபேக்டர் வருது. பட் இன்னமும் உங்களுக்கு நிறைய இடம் இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஃபியர் ஃபேக்டர் இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து ஒரு ரொம்ப ஹாரர்னு சொல்லி வந்தீங்களே, ரொம்ப ஹாரர் இல்லையே அப்படின்னு ஒரு சிலருக்கு அது டிக் வாங்காமல் போக வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு சில இடங்களில் வந்து இந்த கனெக்டிவிட்டி, கேரக்டருக்கு வந்து இந்த 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 கேரக்டர் வந்து இப்படி தான் இருக்குது அப்படின்ற அந்த கனெக்டிவிட்டி, அந்த கண்டினியூட்டியை வந்து ப்ராப்பராக இது பண்ணியிருக்கலாம். இந்த ரூம்மேட்டாக வரவங்க கடைசியில் என்ன ஆனாங்க, என்ன ஏதுன்றதே தெரியல, அவங்க வந்து அப்படியே காணாமல் போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சில அப்ரப்டான எண்டிங் இருக்குது. அந்த ரைட்டிங்கில் கொஞ்சம் அதெல்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி ஒரு ஹாரர் படம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த படம் நீங்கள் வந்து பார்க்கலாம். மீண்டும் இதேபோல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.